நம்ம எல்லாருக்குமே சேலத்துல முத்துமலை முருகர் கோவில் ரொம்ப உயரமான முருகர் இருக்காருங்கிற விஷயம் மட்டும் தான் தெரியும். ஆனா, அவருக்கும் மேலே ஒரு அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய மலை இருக்கு. அந்த மலைக்கு மேல ஒரு திருக்கோவில் இருக்கு. அந்த முருகர்கிட்ட வழிபட்டுட்டு வந்து, அவர் குடுத்த அருளால ஒரே ஒருத்தர் தனிப்பட்ட முறையில இவ்ளோ பெரிய முருகர உருவாக்கியிருக்கிறார். அதுவும் எந்த ஒரு டொனேஷனுமே இல்லாம உருவாக்கியிருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது, உண்மையாவே அது ஒரு பெரிய முருகன் அருள் அப்படின்னு தான் சொல்லணும். மேல இருக்கிற முருகர பார்க்கணுன்ற ஆசையில இப்ப நானும் மலை ஏறிட்டேன். சேலம் ஆத்தூர்ல ஸ்ரீ முத்துமலை முருகர் திருக்கோவில் இருக்கு. ரொம்பவே பிரம்மாண்டமா உலகத்திலேயே மிகப்பெரிய முருகரா கம்பீரமா ராஜா மாதிரி நின்னுட்டு இருக்காரு. இந்த ஊரே தனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா கம்பீரமா நின்னுட்டு இருக்காரு. அவருக்கு பின்னாடி ஒரு சின்ன மலை, அதுக்கு மேல ஒரு அழகான ஒரு திருக்கோவில் இருக்கு. என்னன்னு கேட்டுட்டு நான் மேல வந்து பார்த்தப்போ ஒரு அழகான முருகர் இருக்காரு. அவர்தான் ஆதி முருகர். அதாவது பல நூறு ஆண்டு காலமா வந்து இந்த முருகர் இங்க இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா எனக்கு ஒரு சின்ன வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, உள்ள முருகர் வந்து ரொம்பவே சிம்பிளா, ரொம்பவே வந்து அழகா, ஒரு லைட் கூட இல்லாம இருக்காரே அப்படிங்கிறதுதான். அதாவது இவ்ளோ பிரம்மாண்டமா ஒரு முருகர் இருக்கும்போது, பின்னாடி இருக்கக்கூடிய ஆதி முருகன் இவ்ளோ சிம்பிளா இருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் நெருடலா இருந்தது. ஆனா நீங்க எல்லாருமே வந்து அந்த ஆதி முருகரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே ஒரு பெரிய பலமாவும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். ஓம் சரவண பவாய நமः.